கும்பராசிக்காரங்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம தொரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்ப உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க. அது ஒரு இணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துலதான் அருளும் அதிசயமும் பிறக்குமுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க. கும்பராசியில பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க. மற்றவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனா கடந்த கொஞ்ச காலமா நீங்க படாத கஷ்டம் இல்லைங்க. சந்திக்காத அவமானம் இல்லை. எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கை எப்பதான் மாறும் அப்படின்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியோட தான் நான் வந்திருக்கேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. எத்தனை இருட்டுல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. அந்த வெளிச்சத்தை கொண்டு வரப்போறது யாரு? உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் யாரு? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம்ங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. யார் அது? நமக்கு உதவி செய்ய யார் வரப்போறா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு பெருசா உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களை சுத்தி இருந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. தனிமரமா நின்று போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு புதிய கதவு திறக்க போகுதுங்க. அந்த கதவை தட்ட போற நபர் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறாருங்க. இது வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயம்லாம் நடக்கவே நடக்காது, என் தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு முழங்கி போயிருந்தீங்களோ, அந்த நடக்காத விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க. இந்த மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், கனவுகள் புதைஞ்சு கிடக்கும். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லை இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா தூங்கணும், தொழில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், குடும்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரணும். இப்படி பல ஏக்கங்களோட ஒவ்வொரு நாளையும் கடந்துகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விடியிலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லதை கொண்டு வராதான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதான் மிச்சம்ங்க. ஆனா கிரகங்களோட நிலைப்பாடு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், உங்க வீடு தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் வெறும் கையோட வரப்போறது இல்லை, உங்க தலைவிதியை மாத்த போற ஒரு பெரிய பொக்கிஷத்தோட வரப்போறாருங்க. அவர் கொண்டு வரப்போறது பணமா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, அவர் உங்க வீட்டுக்கு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி போயிடுங்க. யாருமே நமக்கு இல்லையேன்னு கண் கலங்கி நின்ன உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒரு சக்தி வரப்போகுதுங்க. இவ்வளவு நாளா உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. அப்படி ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த புதிய நபர் யார் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணுங்க. அவர் உங்களுக்கு முகம் தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புதுமுகமா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வாழ்க்கையில நுழையிற விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அந்த உதவி உங்களுக்கு தேடி வருங்க. சில சமயம் கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து உதவி செய்வார்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது 100% உண்மை அப்படிங்கிறது நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு செய்ய யாராவது முன் வரலாமுங்க. இல்லை உங்க திறமைக்கு ஏற்ற ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாமுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து பலன் கிடைக்க போற நேரம் இதுங்க. அதனால இனிமே கவலைப்படுறதை விட்டுட்டு வரப்போற அந்த நல்ல மாற்றத்தை ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. உங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க. மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதே நடக்கும்னு முழுசா நம்புங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையா சிந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வருங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ உங்களுக்கு முழுமையான பலன்களை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கிறாருங்க. அதனாலதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல் அமைய போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குங்க. வீட்டுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுங்க. நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ
தடங்கள் இல்லாமல் நடக்குமுங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபரோட வருகைக்கு அப்புறம் ரொம்பவே வேகமாக நடக்குமுங்க. அவர் வந்த பிறகு உங்கள் சிந்தனையே மாறி போகுங்க. உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்குமுங்க. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளே வருங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்கிறது இல்லைங்க. கிரகங்களோட அமைப்பு அப்படி ஒரு வலுவான நிலையில இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. பொறுமையாக இருங்க. உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே நடக்குங்க. அந்த நேரம் இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற அந்த அதிர்ஷ்டசாலி உங்களுக்காக காத்துட்ருக்காருங்க. அவர் மூலமாக நீங்கள் அடைய போகிற வெற்றிகள் ஏராளமுங்க. அதை பற்றி நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக அல்லும் பகலும் தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனை உங்களை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் இந்த பண நெருக்கடி உங்களை ரொம்பவே அழுத்தி இருக்குங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிச்சதுக்கு அப்புறம் உங்கள் பண வரவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேருங்க. உங்களை ஏமாத்தினவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேன்னு இழுத்தடிச்சவங்க எல்லாரும் அவங்களாகவே வந்து பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த பண பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாருங்க. இது வெறும் பண உதவி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தைரியம்ங்க. இனிவே நம்ம உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா பதிய போகுதுங்க. இவங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு பின்னாடி பேசினவங்க, உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாருமே இனிமே உங்க முன்னாடி நிற்க கூட பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்க போகுதுங்க. நீங்க செய்யற தொழில இல்ல நீங்க பாக்குற வேலையில இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் தவிடுபொடியாகி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு கிடைக்கலாமுங்க. இல்ல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு புது யோசனை கிடைக்கலாமுங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே தேடி வருமுங்க. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட உண்மையான திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வர நேரம் இதுங்க. இத்தனை நாளா உங்க திறமையை முடக்கி வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் இப்ப விலகிடுச்சுங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாமுங்க. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாமுங்க. உங்க மனசுல ஒரு நிம்மதி வரும்போதே உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா மாறிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல மருத்துவ உதவி சரியான தீர்வு அந்த நபர் மூலமா கிடைக்கலாமுங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிற ஒரு காலகட்டம் இதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வருமுங்க. அவங்க படிப்புலையோ இல்ல கல்யாண விஷயத்திலயோ இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடி வருமுங்க. இது எல்லாமே ஏதோ மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தோணலாமுங்க. ஆனா இதுதான் நிஜம்ங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்க கண் முன்னாடி நடக்க போகுதுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வரப்போற அந்த நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உதவி வரும்போது அதை சந்தேகப்படாம ஏத்துக்க பழகுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேளுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்குங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஈஸியா கணிச்சிடுவீங்க. அந்த உள்ளுணர்வு இப்போ உங்களுக்கு ரொம்பவே வழி காட்டுமுங்க. இத்தனை நாளா நீங்க உங்க மனசுல நினைச்சிருந்த எல்லா விஷயங்களும் நடக்குமுங்க. இத்தனை நாளா நீங்க சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுதுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாளா அமைய போகுதுன்னு உறுதியா நம்பிங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க. அதனால எப்பவுமே நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபரை வரவேற்க உங்க மனசையும் உங்க வீட்டையும் தயாரா வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்குமுங்க. முன்பணம் கொடுத்துருப்பீங்க. ஆனா மீதி காசு ரெடி பண்ண முடியாம ரொம்பவே திண்டாடி இருப்பீங்க. இல்லைன்னா கட்டண வீட்டை விற்க முடியாம வாங்க ஆள் வராம ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபர் இந்த சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்க. அவர் கொண்டு வரப்போற ஒரு சின்ன தகவல் இல்லைன்னா உதவி பல வருஷமா முடங்கி கிடந்த உங்க சொத்து விவகாரங்களை ரொம்ப சுமூகமா முடிச்சு வைக்குமுங்க. நடக்கவே நடக்காது இந்த இடம் கைவிட்டு போச்சுன்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. இதை நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கத்தான் போகிறீங்க. இவங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க நீங்கள் என்ன பண்ணலாம் குறை சொல்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்குமுங்க. நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ண நினச்சா அதில் எப்படி மண்ணில் போடலாம்னு திட்டம் போடுற ஆட்கள் மத்தியில் தான் நீங்கள் இத்தனை காலமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இனிமேல் அவங்க வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த நேரம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுதுங்க. நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து நிற்க போறாங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் காணாம போய்
நாமளும் சாதிக்க பிறந்தவங்க தான் அப்படிங்கிற மிடுக்கு உங்கள் நடையிலையும் பேச்சிலையும் வரப்போகுதுங்க. இதுக்கு முழு காரணம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறதும் அந்த நபர் கொடுக்க போகிற ஒரு பெரிய ஊக்கமும் தாங்க. மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை உங்களை சரியாக தூங்க விடாமல் பண்ணியிருக்குங்க. ஆனால் இனிமேல் ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு நல்ல தோள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா, வழிகாட்டியா, இல்லை ஒரு குருவா கூட அமையலாமுங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வேத வாக்கா இருக்க போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தள்ளி போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு, குலதெய்வ கோயிலுக்கு அந்த நபர் மூலமாக நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. தெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே சீக்கிரத்தில் உணர ஆரம்பிப்பீங்க. தொட்டதெல்லாம் துலங்குங்க, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பெரியவங்க வாக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உண்மையாக போகுதுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த நல்ல காலத்தை வரவேற்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ரொம்ப வருஷமா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, இல்லை பார்க்குற வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணுங்க. நீங்கள் எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க, பகலாக முழிச்சு வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான அங்கீகாரத்தை வேற யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, சம்பளம் பத்தலையேன்னு ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போகிறாருங்க. அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு சின்ன தகவல் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட உங்களை தேடி வரப்போகுதுங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் மந்தமாக இருக்குங்க. போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அவர் ஒரு பெரிய வாடிக்கையாளராக வரலாம். இல்லை உங்கள் தொழிலை தூக்கி நிறுத்துகிற ஒரு வழிகாட்டியாக கூட வரலாமுங்க. நஷ்டத்தில் மூடிடலாம்னு நினச்ச உங்கள் தொழில் இனிமேல் கொடி கட்டி பறக்க போகுதுங்க. கல்யாண வயசில் பிள்ளைகளை வச்சுட்டு வர நம்ம அமையலையேன்னு கவலைப்பட்டிருக்கிற பெற்றவங்களுக்கு இது ரொம்பவே ஆறுதலான நேரமாக இருக்க போகுதுங்க. எத்தனையோ இடத்துல ஜாதகம் கொடுத்து பார்த்துருப்பீங்க, எல்லாம் கூடி வர மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தட்டி போயிருக்குங்க. என்னடா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா, ஏதாவது செய்வினையோ இல்லை தோஷமோ இருக்கான்னு கோயிலாக ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலையே வேணாமுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த நபர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு அருமையான வரன் அமைய போகுதுங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுதுங்க. சொந்த பந்தம் எல்லாம் கூடி நின்று ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் அந்த விசேஷத்துல ஒன்று சேருவாங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற புது உறவு உங்க குடும்பத்தோட அந்தஸ்தை ஒருபடி மேல தூக்கி நிறுத்த போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இது வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா போயிடுமோன்னு பயந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சவங்களுக்கு இனிமே நாம எடுக்கிற முடிவு தான் சரின்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் வரப்போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த நபர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாருங்க. யார் என்ன குறை சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய ஈர்ப்பு வரப்போகுதுங்க. 4 பேர் நின்று உங்க பேச்சை கேட்குற அளவுக்கு உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட ஒரு ஆளுமை திறன் வளரப்போகுதுங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க. அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இனிமேல் உருவாக போகுதுங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம் தாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சு யாருமே நமக்கு இல்லையேன்னு தனிமரமா நின்று அழுதுருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்காம துரத்தி பேசினது, உங்களை புரிஞ்சுக்காம தூத்தி பேசினது உங்க மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்குமுங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை முழுசா மாறப்போகுதுங்க. உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த புதிய நபர் உங்க மேல விழுந்த பழிச்சொற்களை எல்லாம் தொடச்செறிய போறாருங்க. உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் அவங்களாகவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. நியாயத்தின் பக்கம் நிற்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இத்தனை காலமா கிடைக்காத அந்த நீதியும் நியாயமும் இப்ப முழுசா கிடைக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பஞ்சாயத்துகள், கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. அந்த நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனையில இருந்து உங்களை சுலபமா வெளியே கொண்டு வந்துருங்க. இனிமே எந்த வம்பு தும்புக்கும் நம்ம போக வேண்டாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியா போயிட்டு இருந்தவங்களுக்கு தேடி வந்து நன்மைகள் நடக்க போகுதுங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கா, இப்படி அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கா, இது வரைக்கும் நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்கங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்ட தேவதை இப்போ உங்கள் வீட்டு கதவை தட்ட காத்துட்டு இருக்காங்கங்க. நீங்கள் எப்போவோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபமாக திரும்பி வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வரலாம், இல்லை முடங்கி கிடந்த ஒரு பழைய முதலீடு திடீர்னு லாபத்தை கொடுக்கலாமுங்க. இந்த பணம் உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல காரியத்தை
அதாவது குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன், இல்லைன்னா ஏழை எளியவங்களுக்கு செய்ய வேண்டிய அன்னதானம்னு எதையாவது ஒன்று செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் குடிகொள்ள போதுங்க. உங்கள் வறுமையெல்லாம் விலக்கி உங்கள் குடும்பம் செழிக்க போகிற காரணம் இதுங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. அடிப்படையிலிருந்து வரவேற்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு புது வெளிச்சம் தெரிய போகுதுங்க. எங்கள் மனசுக்குள்ளே எத்தனையோ கனவுகள் முடங்கி கிடக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் சொன்னாலும் யாரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்களே உங்களுக்குள்ள புரட்டி வச்சிருந்த அந்த ஆசைகள் எல்லாம் இப்போ உயிர் பெற போகுதுங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. எதை செஞ்சால் நமக்கு லாபம், எதை செஞ்சால் நஷ்டம்னு ரொம்ப சுலபமாக கணக்கு போட்டுடுவீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குளிப்பறிச்சவங்க முகத்திரை எல்லாம் கிழிஞ்சு விழ போகுதுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அந்த நபர் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவாருங்க. அதனால் இனிமேல் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையோட லாபம் இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சுங்க. நீங்கள் நினச்ச திசையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொண்டு போக போகிறீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்கறதுங்க. அதுக்கு தயாராக நிற்குதுங்க. அதனால எந்த கவலையும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட வரப்போகிற இந்த நல்ல காலத்தை அனுபவிக்க தயாராக இருங்க. எவ்வளவுதான் வெளியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டினாலும் ராத்திரி ஆனால் போதும் உங்கள் தலையணைக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கீங்கன்னு. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் யார்கிட்டையாவது கொட்டி தீர்த்திட முடியுமான்னு உங்கள் மனசு ரொம்பவே ஏங்கி போயிருக்குங்க. ஆனால் உங்கள் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட அங்கே யாருக்கும் நேரம் இருந்திருக்காது. அப்படி ஒரு இருட்டான தனிமையில் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வரப்போகிற அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சமாக ஒரு பெரிய ஆறுதலாக அமைய போகிறாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்ச பிறகு உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் அப்படியே இறங்கிடுங்க. அவர் உங்களுக்காக பேசுவார். உங்கள் கஷ்டங்களை தன்னோட கஷ்டமாக நினச்சி தோள் கொடுப்பாருங்க. பல வருஷமாக நிம்மதியான தூக்கம்னா என்னன்னே தெரியாமல் தவிச்சவங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஆழமான தூக்கம் வரப்போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடிகொள்ள போகுதுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தோணி இருக்கும், நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த துரோகமும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினச்சி ஒரு கட்டத்தில் சாமி கும்பிட்றதையே நீங்கள் விட்டுருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போகிறதையே பல கும்பராசிக்காரங்க முழுசாக நிறுத்தி இருப்பீங்க. ஆனால் அவங்க உண்மையான உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் இப்போ பலன் கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்க போகிற அந்த புதிய நபர் வேறு யாரும் இல்லைங்க. நீங்கள் மனசார நம்புகிற அந்த தெய்வத்தோட மறு உருவமாக தான் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறாருங்க. அவர் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த திஷ்டி, கண்ணீர், தோஷங்கள் எல்லாம் முழுசாக விளையாட போகுதுங்க. நீங்கள் பல வருஷமாக போக முடியாமல் தள்ளி போன உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவர் பெரிய தூண்டுகோலாக இருப்பாருங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு மங்களகரமான தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்க போதுங்க. காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிக்கும் போதே உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத நிம்மதியும் தெய்வீக சக்தியும் ஊடுருவதை நீங்களே கண்கூட உணர்வீங்க. ஒரு மனுஷனுக்கு பணமும் காசும் வசதியும் மட்டுமே முழு சந்தோஷத்தை கொடுத்துறாதுங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நிம்மதி வேணுங்க. அந்த நிம்மதியை தேடித்தான் இத்தனை காலமாக நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த ஓட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போதுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் கை வச்சாலும் அதில் இனிமேல் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலத்தை வரவேற்க நீங்கள் முழு மனசோட தயாராக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன குறை சொன்னாலும் இனிமேல் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாமுங்க. உங்கள் இலக்கு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம், இதை பற்றி மட்டும் சிந்திங்க. உங்களுக்கான அந்த நேரம் ஒரு விடிவெளி இப்போ வானத்தில் தோன்றிடுச்சுங்க. உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி அமைக்க போகிற நாள். அற்புதங்களை நீங்கள் உங்கள் கண் குளிர பார்க்கத்தான் போகிறீங்க. உங்களுக்காக அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்க நல்ல தலையெழுத்து இப்போ முழு வீச்சில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால் முழு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் சந்தோஷ மழை பொழிய போகிறத யாராலும் தடுக்க முடியாதுங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே எத்தனையோ துரோகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி சொத்துக்காகவோ இல்லை சின்ன சின்ன தலைக்கணத்துக்காகவோ உங்களை வீதியிலே நிற்க வச்ச கதையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆறாத வடுவாக இருக்குங்க. ரத்த பந்தம் தானே, விட்டு கொடுத்து போவேன்னா நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயிருந்தாலும் அவங்க உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபர் இந்த சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு இருந்த கெட்ட பேரையெல்லாம் மாற்றி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிறாருங்க. இது வரைக்கும் உங்களை சுபகாரியங்களுக்கு கூப்பிடாதவங்க, உங்களை ஒரு ஓரமாக நிற்க வச்சவங்க எல்லாரும் இனிமேல் நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாதுன்னு உங்களை தேடி வந்து முதல் மரியாதையை செய்ய போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா அந்த நபர் கொண்டு வரப்போகிறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க, இழந்த உங்கள் மானத்தையும் மரியாதையும் திரும்ப கொடுக்க போகிற ஒரு பெரிய ராஜயோகம்ங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரியே நடிச்சு உங்கள் முதுகில் குத்துற ஆட்கள் உங்கள் சுற்று வட்டாரத்திலே நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு கண்ணூரத்தலாக
இருக்குங்க. ஆனால் இனிமேல் அவங்களால உங்கள் முடியை கூட அசைக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பாருன்னா அந்த நபர் செயல்பட போகிறாருங்க. உங்கள் தொழிலில் யாராவது சதி செய்ய நினச்சாலோ இல்லை உங்கள் குடும்பத்தை பிரிக்க யாராவது திட்டம் போட்டாலோ அதை அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பெரிய கவசமாக நின்று காக்க போகுதுங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் சரியாக செஞ்சுட்டு இருங்க. பல வருஷமாக நீங்கள் நினச்சி ஏங்கி போன ஒரு விஷயம், அதாவது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றின கவலை இப்போ முழுசாக தீரப்போகுதுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சி படிப்புலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி ஒரு பெரிய உச்சத்தை தொட போகிறாங்க. பெற்றவங்களா நீங்கள் அவங்கள பார்த்து பெருமைப்படுற நிமிஷம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்க. இவ்வளவு நாளாக அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்க போகிறது ஒரு ரொம்ப அழகான புது உலகத்தைங்க. அந்த நபர் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வச்ச அடுத்த வினாடியே ஒரு பெரிய நல்ல அதிர்வலை உங்கள் வீடு முழுக்க பரவ போகுதுங்க. இருண்டு போன உங்கள் வீடு ஒரு பெரிய அகல் விளக்கு ஏற்றின மாதிரி ஒரு வெளிச்சம் வரப்போகுதுங்க. இதை நீங்கள் அனுபவிச்சு உணரும் போது உங்கள் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த அபரிமிதமான சந்தோஷத்தை உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும்னு அகங்காரம் படாமல் ரொம்ப அடக்கமாக வந்த வழியை மறக்காமல் இருங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. அந்த குணம்தான் உங்களை இவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்குதுங்க. அந்த நபர் மூலமாக நீங்கள் அடைய போகிற பெரிய பெரிய வெற்றிகளை ரொம்ப அமைதியாக கொண்டாடுங்க. உங்களுக்கான காரணம் இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுதுங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டாக மாறப்போகுதுங்க. ரொம்ப நாளாக வெளியூர் போய் பொழப்பு தேடணும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு எத்தனையோ கனவுகளோட காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில் தடங்கள் வந்துட்டே இருந்திருக்குங்க. கையில் இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணிட்டு இனிமேல் நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதானான்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய நபர் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்கள் வெளியூர் பயணத்துக்கான எல்லா தடைகளும் பனி மாதிரி விலக போகுதுங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சி நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு ரொம்ப சுலபமா போய் சேர போறீங்க. உள்ளூர்ல உங்களை மதிக்காதவங்க இவனெல்லாம் என்னத்தை சாதிக்க போறான்னு ஏளனமா பேசினவங்க மத்தியில நீங்க ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய நிலைமையில உட்கார்ந்து அவங்கள ஆச்சரியப்படுத்த போறீங்க. நீங்க உழைக்க போற அந்த புது இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் நல்ல வருமானமும் காத்துட்டு இருக்குதுங்க. உங்க திறமைக்கு சரியான தீனி போடுற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வர போகுதுங்க. குடும்பத்துல ஏதோ குலதெய்வ குத்தம் இருக்குதுங்க, அதனாலதான் எந்த நல்ல காரியமும் தடையின்றி நடக்க மாட்டேங்குதுன்னு பல பேர் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. நீங்களும் இதை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. காசு பணம் கையில இல்லாதனால குலதெய்வ கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை கூட பல வருஷமா தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளியும் வேண்டாமுங்க. உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபர் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை குறைகளையும் நீக்க போற ஒரு பெரிய வழிகாட்டியா செயல்பட போறாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில வந்த அடுத்த சில நாட்கள்லயே நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க சொந்த பந்தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வருஷக்கணக்கா முடங்கி கிடந்த அந்த நேர்த்தி கடனை ரொம்ப விமரிசையா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுதுங்க. வீட்டுல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மாதிரி ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச நிலைமை உருவாக போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தானா வரப்போகுதுங்க. எப்பவுமே உங்களை குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் உங்க சொத்து வட்டாரத்துல இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற ஆட்கள் மத்தியில தான் நீங்க இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. எப்பவுமே உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க வாயாலேயே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேச வைக்க போற நேரம் இதுங்க. உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய சுபகாரியம் நடக்க போகுதுங்க. அந்த விசேஷத்துல நேத்து வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் தலை குனிஞ்சு வந்து உங்க முன்னாடி நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட பொறுமையும் நீங்க இத்தனை நாளா சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் தாங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவங்க. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. அந்த நல்ல குணத்துக்கு இப்போ கடவுள் ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறாருங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரம் இப்போ முழுசா இறங்கிடுச்சுங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிஜமா மாறப்போகுதுங்க. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம வரப்போற இந்த நல்ல மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குளிப்பிச்ச முகமூடியெல்லாம் இப்போ ஒன்னொன்னா கிளிய போதுங்க. இத்தனை காலமா உங்க நல்ல மனசை பயன்படுத்தி பல பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. நீங்களும் பாவம் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கேட்க முடியாம கேட்டா நம்மளை கெட்டவங்களா ஆக்கிடுவாங்களோன்னு பயந்து போய் ஒதுங்கி இருந்திருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போறாருங்க. இத்தனை நாளா உங்களை ஏமாத்துறவங்க உங்ககிட்ட இருந்து பழங்களையெல்லாம் அனுபவிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்க பயப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ ரொம்ப வலுவா இருக்குதுங்க. நீங்க கேட்காலமே உங்களுக்கு வர வேண்டிய பணம் பொருட்கள் எல்லாம் தானா வந்து சேருங்க. கண் திஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க குடும்பத்தை ரொம்பவே ஆட்டி படைச்சிருக்குங்க. நல்லா சாப்பிட்டு இருக்கிறப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல
காரணமே இல்லாமல் சண்டை வர்றதுன்னு எத்தனையோ மன உளைச்சல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கண் திஷ்டி, செய்வினை, கோளாறு எல்லாம் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாதுங்க. ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. சொந்தமாக ஒரு வண்டி வாகனமாவது வாங்கணும்னு பல பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்குங்க. ஆனால் கையில் காசு சேரும்போது எல்லாம் வேற ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த ஆசையை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்பவே உயர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாகனத்தை வாங்குற யோகம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. அந்த வண்டியில நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பயணம் செய்ய போறீங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அதிசயங்களை பார்த்து பல பேர் வாயடிச்சு போயிடுவாங்க. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், ஊழல் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை பிரிக்க நினைச்சவங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுதுங்க. இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போற அந்த ஒரு நபருக்காக நீங்க முழு மனசோட காத்துட்டுருங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறக்க போதுங்க. உடம்புல அடிக்கடி ஏதோ ஒரு சோர்வு, எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியலையே, வயசானவங்களுக்கு வர மாதிரி மூட்டு வலி, கைகால் வலின்னு எத்தனையோ உடல் உபாதைகளை நீங்க சமீப காலமா சந்திச்சிருப்பீங்க. வைத்தியம் பார்த்து எவ்வளவு பணம் செலவழிச்சாலும், பலவிதமான பரிசோதனைகள் செஞ்சு பார்த்தாலும் உடம்புல எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இனிமே அந்த பயமே உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் நீக்கி ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க போறாருங்க. மனசுல நிம்மதி வந்தாலே பாதி வியாதி பறந்து போயிடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க போகுதுங்க. ராத்திரி படுத்தா நிம்மதியாக கண்மூடி தூங்குற அளவுக்கு உங்கள் உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு காசு பணத்தை விட இந்த ஆரோக்கியம் தான் இப்போ ரொம்ப முக்கியங்க. அது அந்த கடவுள் உங்களுக்கு முழுசாக கொடுக்க போகிறாருங்க. உங்கள் வீட்டில் சாப்பிட்டு உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் எத்தனையோ நாள் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. நம்ம செஞ்ச பாவம் என்ன, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கடவுள்கிட்ட நியாயம் கேட்டிருப்பீங்க. அந்த கடவுள் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிற அந்த நபர் மூலமாக உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்க போகுதுங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்களே உணர்ந்து உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறுமுங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப இலக்கிய மனசுக்காரங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்க மாட்டீங்க. அதனால அவங்கள மனசார மன்னிச்சு விட்டுடுவீங்க. இனிமேல் அவங்க ஒன்று நிழலை கூட தொட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கிரகங்கள் இப்போ உருவாக்கி இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு வரப்போகிற நல்ல காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்க பழகிக்கோங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாற போகிற இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையே எல்லாம் ரொம்ப தெளிவாக நேர்மையாக இருக்கணுங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யார் என்ன வம்பு இழுத்தாலும் அதை பற்றி துளிக்குழியும் கவலைப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காத அத்தனை விஷயங்களும் அந்த புதிய நபர் உங்கள் மடியில் விழப்போ அந்த புதிய நபர் மூலிமா உங்களை தேடி வந்து உங்கள் மடியில் விழப்போகுதுங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வெற்றிகளை கொண்டாட உங்கள் வீட்டை எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கோங்க. உங்களை குறை சொன்ன வாயிலாக இனிமேல் உங்கள் புகழை பாட போகிறத நீங்களே சீக்கிரமாக பார்க்க தான் போகிறீங்க. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை பல வருஷமாக தீராமலே இருக்குமுங்க. நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சு செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை ஏமாற்ற பார்த்துருப்பாங்க. உங்களுக்கே உரிய சொத்து உங்கள் கண்ணு முன்னாடியே வேறு யாருக்கோ போகிறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அந்த புதிய நபரோட வரவால் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. அந்த சொத்துல இருக்கிற வெள்ளங்கையெல்லாம் தானாக விலகி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த குறையும் இல்லாமல் வந்து சேருமுங்க. உங்களை மிரட்டி பார்த்தவங்க, அதிகாரத்தை காட்டி அடக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ பொட்டி பாம்பா அடங்க போயிடுவாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு, அதுவும் நீங்கள் துளிவையும் எதிர்பார்க்காத ஒரு வழியிலிருந்து வரப்போகுதுங்க. அது ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலமாகவோ இல்லை பல வருஷமோ முடங்கி கிடந்த ஒரு சேமிப்பு பணமாகவோ கூட இருக்கலாமுங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிற அந்த அதிர்ஷ்டம் இப்போ உங்கள் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்குதுங்க. படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை பற்றி பெற்றவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குமுங்க. பையன் சரியாக படிக்க மாட்டாங்கிறானே, பொண்ணுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்குமான்னு பலவித குழப்பங்கள் உங்கள் மனசில் மறைஞ்சிட்டு இருந்திருக்குமுங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலைக்கு இடமே இல்லைங்க. அந்த நபர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க போகுதுங்க. அவங்க படிப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அதிக மதிப்பெண் வாங்கி உங்களை பெருமைப்படுத்த போகிறாங்க. அரசாங்க வேலைக்காக பல வருஷமாக தேர்வு எழுதி ஏமாந்து போன இளைஞர்களுக்கு இந்த முறை நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் சொல்கிற பதிலை கேட்டு வேலை கொடுக்குறவங்க அசந்து போயிடுவாங்க. உங்கள் மூளை அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகுதுங்க. இத்தனை நாளாக உங்கள் தகுதிக்கு குறைவான வேலை செஞ்சுட்டு இருந்த நீங்கள் இப்போ ஒரு அதிகாரமிக்க பதவியில் போய் உட்கார போகிற நேரம் வந்துருச்சுங்க. இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குமுங்க. நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் மனசளவில் தைரியமாக இருங்க. இனி வரப்போகிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.